ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறதுனா ஓகே. ஆமாம், இன்றைக்கி என்ன விளாக்னா, சம்மர் சீசன் இல்லையா, சம்மருக்கான ஃப்ரூட், அதாவது ரெண்டாவது ஃப்ரூட் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சம்மர் ஃப்ரூட்டா? ஆமாம், அதெல்லாம் சம்மர் ஃப்ரூட் தான். எவ்வளோ ஃப்ரூட்டு பார்த்துக்கிறேன், சம்மர் ஃப்ரூட்னு ஒன்று இருக்குதா? சம்மரில் சாப்பிட்றது சம்மர் ஃப்ரூட், அந்த மாதிரி ஒரு சீசனில் சாப்பிட்றதுல சீசன் ஃப்ரூட். ஓகேவா? அந்த சீசனில் வந்து நான் அந்த சீசன் ஃப்ரூட் சாப்பிட முடியும். அப்போ வீட்டில் சாப்பிட்டா வீட்டு ஃப்ரூட், வீட்டில் சாப்பிட்டா வீட்டு, கையில் சாப்பிட்டா கை. இந்த மொக்க ஜோக்கில் ஒன்று கேட்கல நான். ஓகே, ஆரம்பிக்கும் போதே சிரிப்பேத்துறாரு பேர் தீனா. நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்டோம். அது சொல்லியிருந்தேன். நுங்கு வச்சு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் தனியாக ரெசிபி நுங்கு பாயசம்லாம் செஞ்சு சாப்பிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவை போடல. இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு வந்து அது பேர் என்னதுன்னா அதிகமாக சாப்பிட்டதில்லை. நான் அதிகமாக அதை சாப்பிட்டதில்லை. கிர்னிப்பழ ஜூஸ் போட போகிறேன் இன்றைக்கி. அவர் தான் பார்த்தீங்கன்னா தீனா எப்பப்போலாம் வெளியே போகிறாரோ அப்பப்போலாம் எந்த சம்மர் சீசனுக்கு விற்கிற எல்லா ஃப்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறாரு. இன்றைக்கும் வழக்கம் போல் வெளியே போனார். அந்த என்ன தீனா அது பேர் கிர்னி பழம் போய் வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா அது அதிகமாக நான் சாப்பிட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அது பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் அடிக்கடி வராது ஃப்ரெண்ட்ஸ். கிர்னி பழம் பார்த்தீங்களா 2 வாங்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று வச்சு சாப்பிட வேண்டியதான். அது ஒன்று எத்தனை கிலோ? அது மணிக்குது 1.5 கிலோ. 1.5 கிலோவா? ஆமாம். ஸ்மெல்லாம் அவ்வளோ வரல. தோலில் அரிஞ்சா எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இது வாங்கி வந்தெல்லாம் ஜூஸ் பண்ணது கிடையாது. தீனா ஜூஸாக பார்த்தீங்கன்னா வாங்கி வந்துடுறாரு. சரி வேலை எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு ஜூஸ் போடுறோம். நம்ம எப்படியா அரிஞ்சிட்டேன் தீனா. இதுக்கு ஒரு கரண்டி எடுத்தா தான் தீனா அதெல்லாம் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு தோலை சீவிட்டு அறிவாங்களா? நீ எப்படி அறிகிற? நீ இது இப்போ பாருங்க எப்படி அழிக்குது. இது ஒரு மாடல். இது ஒரு மாடல் பாரு. தோல் சீவிட்டு நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படி செய்யறது மட்டும் பாரு. விதையெல்லாம் வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த விதையெல்லாம் பழுக்கிற விதையெல்லாம் நல்லா காய வச்சு சாம்பலில் நல்லா பிசைஞ்சு அதில் நினச்சி காய வச்சு அப்புறம் இது போட்டால் நல்லா வளரும். பழுத்த காய் எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் வளரும் தீனா. நல்லா முத்தின விதை இதெல்லாம். தீனா பார்த்தீங்கன்னா நான் அரிஞ்ச பிறகு தோல் சீவுன்றாரு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வச்சு அது எப்படியாவது ஒரு எடுத்துடணும். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன். ஓகே, தீனா கிட்ட இருப்பேன். எப்படி வைக்கணும் சரிதா? இது எடுக்கணும். சூப்பராக வந்துடும். அப்படியே எடுத்து வாயில் போட்டால் சூப்பராக இருக்கும். இதுதான் சாப்பிட்றேன். சரிங்களா? சூப்பராக இது வருதுண்ணா. ஷேப் ஐஸ்கிரீம் மாரி வருது. அது வேஸ்ட்டாக போகும். இல்லை நான் அது எடுக்கிறேன் பாரு. எப்படி இருக்கு? ஜூஸ் சாப்பாடு குடிக்கோட அப்படியே சாப்பிடுறது சூப்பராகுது. நல்லா தான் இருக்குது. இப்போ நீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடு சூப்பராக ஐஸ்கிரீம் வருது. ஐஸ்கிரீம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வெளியில் ஜூஸ் போடுவாங்களே இந்த பாட்டிலில் இருக்கும். அந்த மாதிரி ஜூஸ்லாம் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக வாங்கி வந்து நீங்களும் குடிக்கலாம். அதேமாதிரி வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாலும் உங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பாட்டில் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்காது. இந்த மாதிரி சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எல்லாம். ஓகே, இதை போய் நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறதுன்னா வெயிட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, போதுமான வீட்டில் சர்க்கரை பார்ப்போம். இது சர்க்கரைலாம் அவ்வளோ இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு போட்டு பண்ணிட்டேன். போயிட்டுறேன். போடு
ஊற்றிக்கலாம். செய்முறை கத்தாரியா நீ ஐஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாரும் தண்ணி ஐஸ்லாம் வந்து அப்படியே போட்டு அரைப்பாங்கன்னு தான் பேர். நீ ஒரு ஆள்லாம் டிஃப்ரெண்டாக சரி. பேர் அப்படியே ஐஸ் வந்து ஜூஸ் செஞ்சு அது மேலே ஐஸ் க்யூப் போடுவாங்க. தீனா பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் பதிலாக கிண்ணத்தில் போட்டாரு. அதனால பெரிய ஐஸ் க்யூபாக இருக்கு. இது எப்படி தீனா உடைக்கிறது? வராது போல. எவ்வளோ ஐஸ் க்யூப் இதை நான் உடச்சி போட்டுக்கிட்டேன். அப்படியே போடு. அவ்வளோதான், அப்படியே போட்டு கலந்து விடு. நம்ம கப்பில் போட்டுக்கலாம். அப்படியே போடு. அப்படியே லைட் ரெண்டாக வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடல் கப்பு இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் நாங்கள் குடிக்கிறோம். அதெல்லாம் உடைக்க மாட்டேன். அந்த இதுவால் வட கரண்டியால் ஒரு தட்டு. ஐயோ கையில் வைக்க முடியலதுன்னா வலிக்குது கை. போடு. ஜூஸ் கடை வச்சிடலாமா? ரைஸ் கியூப் வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, நீ சொல்லி தரதுனா நான் கையால் கொடுத்துக்கான நீ ஒரு 2 உடனே அதை உடச்சிக்கிட்டா. இல்லை, அதெல்லாம் ஜூஸ் கடை மாதிரி தான் உடைப்பாங்க. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் போட்ட ஜூஸ்யா. தினவா கிட்ட கட்டுவா. நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லு. நீ நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் யாருன்னா குடிப்பாங்களா? ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். எத்தனை தான் போடுவ? அதிலே ஊந்துடுச்சியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, வாங்க சாப்பிடலாம். வா, செம்ம காவல் மாதிரி இருக்குது. கடையில இருந்து வாங்கி கொடுக்கும்போது இதோட அருமையும் இந்த டேஸ்ட்டும் உண்மையாவே எனக்கு தெரியல. கடையில வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல தீனா. நீ போட்டது அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நீ செஞ்சதா கூட டேஸ்டாக தான் இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு. சில்லுன்னு ஐஸ் கட்டியோட. இப்போ நீ செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டு. நல்லா இந்த சுருன்னு அடிக்கிற வெயிலுக்கு காதுலாம் பார்த்தீங்கன்னா ஜில் ஜில்னு ஏறுது. செம்மையாக இருக்கும். அதுவும் இது வெயிலில் நின்று குடிச்சலாம் வச்சுக்கியா சொர்க்கமாக இருக்கும்ப்பா. செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் இந்த பாட்டில் ஜூஸ்லாம் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் வீட்டில் வந்து சம்மர் சீசனில் என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி குடிங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இதான் வெளியில் போகிற வழியிலனா கிண்ணி பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை நிறுத்திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஜூஸ் போட்டு குடிங்க. தீனா முகமே தெரியல. அந்தளவு பார்த்தீங்கன்னா ரசிச்சு நான் போட்டு ஜூஸை குடிக்கிறாரு. இது சிம்பிள் தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தாலும் இந்த சைடில் பழமாக இருக்குது. நீங்கள் வாயில் வந்து ஜூஸ் வந்து காயில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை தினா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இது சமைச்சு சூப்பராக இருக்குது. ஆனால் சர்க்கரை கம்மியாக போட்டாலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது இந்த மாதிரிலாம் யாருன்னா கொடுப்பாங்களா சொல்லு? கிண்ணி பழம் ஜூஸ் போட்டு அதோட இதுவிலே குடிக்கிற மாதிரி அதோட காயில் வந்து ஷேப் பண்ணி அதில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு நாள் தர்பூசணி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் தினா. 2 ஃப்ரூட்ஸ் ஆட்டாச்சு. இன்னும் தர்பூசணி இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் சி, பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, அன்னைக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுமா? ஐயோ வாயெல்லாம் குடி எப்படி இருக்குதுன்னா நல்லா இருக்கா? ரசிச்சு ருசி குடிக்கிறாரு. நல்லா இருக்குப்பா. அது நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கிர்னி பழத்துக்கெலாம் வீடியோ பண்ண மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி சாப்பிட்டோன்றது எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி சம்மர் சீசனில் வர இதே மெத்தடில் ஜூஸ் போட்டு பாருங்க. ஆமாம், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீனா குணா கப்புள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.